Welcome to all. Exercise 1.2. First sum. Prove that root 5 is a irrational. Definite question, 3 mark question. இந்த மாதிரி பேட்டர்ல ஒரு 3 mark compulsory first lessonல வந்துரும். அப்போ நான் இது எப்படி சால்வ் பண்ணனும்னா first let root 5 நான் rational னு எடுத்துக்கிறேன். Let root 5 is a rational number. Rational number. இப்போ ரேஷனல் நம்பர்னா எப்படி எழுதுவோம் root 5 equal to p by q ஃபார்மேட்ல எழுதுறோம். இதுல p and q are co-prime numbers. முக்கியமான வேர்டு இது விட்டுறாதீங்க. இது விட்டுட்டீங்கன்னா இதுக்கு உங்களுக்கு half mark ரெடியூஸ் பண்ணணும். p and q are co-prime and q not equal to 0. q க்கு 0 இல்லை அப்படின்னு சொல்லிடுறோம். ரைட்டுங்களா? ஓகே. இப்போ அடுத்து என்னன்னா இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன், ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு. ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். அப்போ இந்த பக்கம் ஸ்கொயர் பண்ணனாவும் root 5 ஸ்கொயர் ஈக்குவல் டு p by q ஸ்கொயர். அப்போ root 5 ஸ்கொயர் பண்ணால் 5னு கிடைக்கும். p ஸ்கொயர் by q ஸ்கொயர். I will be changing this place. q ஸ்கொயர் ஈக்குவல் டு p ஸ்கொயர் divided by இந்த 5 கீழே எடுத்துகிட்டு வந்தோம்னா 5. இப்போ என்ன எழுதுகிறோம், அடுத்த ஸ்டெப்பு p ஸ்கொயர் is divisible by 5 is divisible by 5. p square divide ஆகுதுன்னா அதுக்குள்ள இருக்கிற p என்னாகும், p also divisible by 5. sorry divisible by 5. இப்போ இது ஆயிடுச்சு. இப்போ அடுத்து நான் என்ன பண்ணிக்கிறேன், நெக்ஸ்ட் ஸ்டெப் இந்த p இருக்கு இல்லையா, இந்த p-வை நான் 5r-னு எடுத்துக்கிறேன். அப்போ 5r எடுத்துட்டா இங்கே வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. q ஸ்கொயர் ஈக்குவல் டு p-க்கு பதிலாக என்ன எடுக்கிறேன், 5r ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 5னு எடுத்துக்கிறேன். அப்போ என்ன ஆகும், 5 ஸ்கொயர் பண்ணும்போது 25 r ஸ்கொயர் டிவைடட் பை 5. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது, q ஸ்கொயர். 1 5s are 5, 5 5s are 25. What we have, q ஸ்கொயர் ஈக்குவல் டு 5r ஸ்கொயர் அப்படின்னு. இந்த 5 லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்தாக்கா q ஸ்கொயர் டிவைடட் பை 5 ஈக்குவல் டு r ஸ்கொயர். r ஸ்கொயர்னு எனக்கு கிடைக்குது. இப்போது நெக்ஸ்ட் ஸ்டெப் இங்கே பாருங்கள், இங்கே என்ன யூஸ் பண்ணுமோ அதே தான் இங்கேயும். இங்கே p ஸ்கொயர் டிவைட் ஆச்சு 5ஆல், இங்கே q ஸ்கொயர். ஸோ q ஸ்கொயர் இஸ் டிவைசிபிள் பை 5. q ஸ்கொயரே ஆகுதுன்னா அதோட ப்ராடக்ட் என்ன, அதுவும் q ஆல்சோ வில் பி டிவைசிபிள் பை 5. இப்போ நல்லா பார்த்துக்கோங்க, நம்ம ஸ்டார்டிங்கில் என்ன சொன்னோம், இது கோப்ரைம்னு சொன்னோம். பிஓ கியூஓ கோப்ரைம்னு சொன்னோம். ஆனால் நமக்கு என்ன வந்திருக்குது, ஒரு ரெண்டுக்குமே காமன் ஃபேக்டர் 5 வந்துச்சு. ஸோ therefore P and Q have a common factor 5. அப்போ P-க்கு Q-க்கு காமன் ஃபேக்டர் வந்துச்சு. இப்போ காமனாக 5 வந்ததால அவர் அசம்ஷன் ராங் ஆகி போச்சு. அவர் assumption is wrong. Our assumption is wrong. இப்போ ஏன் இது ராங் ஆயிடுச்சு, P-Q கோப்ரைம் சொன்னோம். முதல்ல கோப்ரைம் தான் என்ன, கோப்ரைம்னா ப்ரைம் நம்பர்ஸ் நமக்கு தெரியும். 2 3 5 7 11 13 அண்ட் எக்ஸெட்ரா. இதில் கோப்ரைம்னா ஃபஸ்ட்டு எடுக்கிற நம்பரு p வந்து 3 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க.
q வந்து டெஃபினட்டாக 5 வந்திருக்கலாம். இதை தாண்டி வேறு நம்பர் வரணும். ஆனால் பிக்கும் 5ஆல் டிவைசபிள் ஆகிற மாதிரி வந்துச்சு, கியூவும் 5ஆல் டிவைசபிள் ஆகிற மாதிரி வந்து. அப்போ இது ரெண்டுக்குமே காமன் ஃபேக்டராக கிடைச்சதால நம்மளோட அசம்ஷன் தப்பாகி போச்சு. இங்கே இதுக்கும் 5ன்ற மாதிரி ஆகிடுச்சு, இதுக்கும் 5ன்ற மாதிரி ஆகிடுச்சு. அப்போது இது அசம்ஷனே தப்பாகி போச்சு. கோ ப்ரைம்னா என்ன? ப்ரைம் நம்பர்லேயே வேறு நம்பர் தான் கோ ப்ரைம். ரைட்டுங்களா? ஓகே. இப்போது அவர் அசம்ஷன் இஸ் ராங். ஸோ √3 our assumption is wrong. √3ன்றது இங்கன்னா √5 is a irrational number. Clear? Okay, now you copy this one. Okay, அழிச்சிட்டுமா? Okay, the next second sum பாருங்க. செகண்ட் என்ன இருக்கு? செகண்ட் prove that 3 plus 2√5 is irrational. இதுன்னு சொல்லிட்டான். இப்போது நமக்கு நல்லா தெரியும். இப்போ தான் ஃபஸ்ட்டு சம்பவம் பார்த்தோம். √5 வந்து நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணோம்? இர்ரேஷனல்னு ப்ரூஃப் பண்ணோம். இப்போது இதே கொஸ்டின் உனக்கு ப்ரூஃப் 3 மார்க்கில் வருதுன்னா 3 மார்க் டெஃபினட்டாக நீங்கள் என்ன பண்ணணும்? √5 வந்து இர்ரேஷனல்னு ப்ரூஃப் பண்ணணும். ரைட்டுங்களா? 3 மார்க்குனா. 2 மார்க்குனா நம்ம டைரெக்டாக இந்த பேட்டர்னுக்கு போயிடலாம். 2 மார்க்குனா டைரெக்டாகவே ஆல்ரெடி அவனே கொஸ்டினை கொடுத்துருவாங்க. √5 is a irrational number, then prove this அப்படின்னு சொல்லி கொடுத்துருவோம். கொஸ்டின் என்ன? 3 plus 2√5. இப்போ என்ன பண்ணுவோம்? let assume என்னன்னு சொல்கிறோம்? இந்த நம்பர் வந்து p/qன்னு சொல்கிறோம். let assume a rational number. 3 plus 2 5 is a rational. then rationalனா என்ன சொல்லுவோம்? p/qன்னு சொல்லுவோம். இப்போ இந்த இடத்துல இது ஃபஸ்ட்டு முக்கியமான ஸ்டெப். இது என்ன பண்ணுற? 3 plus 2√5 equal to p/q இருக்கா? இந்த 3வை ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கணும். அப்போ என்ன ஆகும்? p/q ப்ளஸ் வில் பிகம் என்ன ஆகிடுது? -3ன்னு வந்து. இப்போ இதுக்கு கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா p minus 3q whole divided by q. எல்சிஎம் எடுத்தாச்சு. ரைட்டுங்களா? லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது? 2√5 இருக்குது. ஸ்டூடெண்ட் பண்ணுற பெரிய தப்பு என்னென்னா, ஃபஸ்ட்டு இந்த 2 ரைட் ஹேண்ட் சைடு இல்லை டினாமினேட்டருக்கு எடுத்துன்னு வராங்க. அந்த மாதிரியெல்லாம் பண்ணாதீங்க. இப்போது என்ன பண்ணலன்னா, ஃபஸ்ட்டு இந்த வேல்யூ நான் இப்போ 2 எடுத்துகிட்டு வரேன்னா √5 ஈக்குவல் டு p minus 3q. இது ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வந்தால் 2qன்னு கிடைக்கும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது? √5 மட்டும் இருக்குது. அப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வருது லெஃப்ட் எல்ஹெச்எஸ் பக்கம் என்ன இருக்கணும்? ஒன்லி இர்ரேஷனல் நம்பர். ஒரு ஸ்கொயர் ரூட்டில் இருக்கிற எல்லா வேல்யூவும் எல்ஹெச்எஸில் வச்சுக்கணும். மற்றது எல்லாமே ஆர்ஹெச்எஸ் பக்கம் எடுத்துகிட்டு வந்தோம். ஆர்ஹெச்எஸில் வந்து ரிமைனிங் பேட்டர்ன் எப்படி இருக்கும்? p/q ஃபார்முலாவில் இருக்கும். எல்லா சமயம் இந்த பேட்டர்னில் தான் வரும். அப்படின்னும்போது உனக்கு இது p/q ஃபார்மில் இருந்தாலும் ஆல்ரெடி வி ப்ரூவ்ட் √5 இஸ் இர்ரேஷனல். √5 இருக்கலாம், √7 இருக்கலாம், √11 இருக்கலாம். எதெல்லாம் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ரூட் இல்லையோ அது எல்லாமே இர்ரேஷனல் நம்பர் தான். இது ரேஷனல் பேட்டர்னில் இருந்தாலும் இது இர்ரேஷனல். அதனால் அவர் அசம்ஷன் இஸ் ராங். இதுக்கும் சொல்லிடணும். Our assumption is wrong. Our assumption is wrong. 3 plus 2√5 is irrational. அவ்வளோதாங்க. இது முடிஞ்சிடுச்சு. அப்போது இது 2 மார்க்கில் கேட்போம். இது 2 மார்க்கில் கேட்டாங்கன்னா இது போதுமானது. 3 மார்க்கில் கேட்டால் டெஃபினட்டாக √5 இஸ் இர்ரேஷனல்னு ப்ரூஃப் பண்ணிவிடுங்க.
பண்ணதுக்கப்புறம் யூ ஹவ் டு கம் ஃபார் திஸ் பேட்டர்ன். ஃபார் தட் இது 3 மார்க்கில் வரும்போது இதுக்கு 2 மார்க் கொடுக்குவோம், இது 1 மார்க் கொடுக்குவோம். இது டைரெக்டாக கேட்டோன்னா இட் வில் பி a 2 மார்க் கொஸ்டின்ஸ். கிளியர்? ஓகே. அடுத்து நம்ம தேர்ட் சம் போகலாம். தேர்ட் சம்மில் நிறைய பேட்டர்ன் கொடுத்துருக்குறான் பாருங்க. வரோம். தேர்ட் சம்மில் நிறைய சம்ஸ். ஃபஸ்ட்டு ப்ரூவ் தட் 1/√2 இது ஃபஸ்ட்டு. செகண்ட் என்ன 7√5. தேர்ட் என்ன 6 + √2. இது எல்லாமே 2 மார்க் கொஸ்டின்ஸில் கேட்பான். 3 மார்க்கில் கேட்டால் கண்டிப்பாக √5 ப்ரூஃப் பண்ணிடணும். இப்போ ப்ரூஃப் ஃபஸ்ட்டு சம் எடுத்துக்கோங்க. 1/√2 என்ன பண்ணுவோம்? லெட் assume 1/√2 is a rational number. அப்போ ரேஷனல்னு சொன்னால் என்ன பண்ணுவோம்? 1/2 ஈக்குவல் டு 1/aன்னு எடுத்துக்கிறேன். இது a p/q ஃபார்மேட்டில் இருக்குது இல்லையா, அதனால 1/a எடுத்தாலும் ஓகே தான். இது பார்க்க 9 மாதிரி இருக்குது. ஸோ யூ ஹவ் டு டேக் a. இப்போது நான் என்ன பண்ணிக்கிறேன்? a ஈக்குவல் டு √2ன்னு எடுத்துக்கிறேன். அப்போது எல்ஹெச்எஸில் இருக்கிறது a தான். இது எனக்கு என்னன்னு தெரியும்? ரேஷ்னல் நம்பர் தெரியும். ஆனால் ரைட் ஹேண்ட் சைடில் இர்ரேஷ்னல்ன்றதால இதுவோ என்ன இர்ரேஷ்னல் நம்பர் தான். கிளியருங்களா? அப்போது செகண்ட் பாருங்கள் 7√5 இருக்குது. அதே சேம் பேட்டர்ன் தானா p/q. யூ ஹவ் டு ரைட் இன் த வாட் ஃபார்மேட்? லெட் அஸ் அஸ்யூம் √5 is a 7√5 is a rational number. அதெல்லாம் நீங்கள் எழுதிக்கோங்க. நான் சும்மா டைரெக்டாகவே உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ என்ன கிடைக்கும்? இங்கே p/q இருக்கு இல்லையா, இந்த 7 இந்த பக்கம் போச்சுன்னா √5 ஈக்குவல் டு p/q இங்கே இருக்குது. இந்த 7 இந்த பக்கம் வந்தால் 7 p/7q. இது பார்க்க ரேஷ்னல் பேட்டர்னாக இருந்தாலும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் √5 இர்ரேஷ்னல்ன்றதால இதுவும் இர்ரேஷ்னல் தான். லைக் தேர்ட் ஒன் பாருங்கள் 6 + √2. இதுவும் சிம்பிளாகவே எடுத்துக்கோங்க. நிறைய பேர் நிறைய செய்வாங்க. p/q எடுப்பாங்க, சிலர் r1/qன்னு எடுப்பாங்க, டைரக்ட்லி ஏன்னு எடுப்பாங்க. எல்லாமே இது என்ன ரேஷ்னல் நம்பர் தான். அப்போது நான் ஃபஸ்ட்டு நம்ம யூஸ்வலாக இந்த பேட்டர்ன் தான் யூஸ் பண்ணோம். we will go for that. 6 + √2 ஈக்குவல் டு p/qன்னு எடுத்துக்கிறேன். இப்போது இந்த 6 ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போனால் என்னாகும்? √2 ஈக்குவல் டு p/q. ப்ளஸில் இருக்கிறது -q 6ஆக மாறிடும். அப்போது என்னாகும்? இதுக்கு நீங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா p - 6q டிவைடட் பை q. லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன? √2. இது பார்க்குறதுக்கு ரேஷ்னல் பேட்டர்னாகவே இருந்தாலும் இது இர்ரேஷ்னல் நம்பர். ஸோ this one also will be a irrational only. Our assumption is wrong. 6 + √2 is a irrational number அப்படின்னு சொல்லி முடிச்சிருங்க. ஸோ exercise 1.2 completed. The next class I will teach you important 3 mark question which is not in our textbook. டெக்ஸ்ட் புக்கில் இல்லாத சம்ஸ் எல்லாம் நாளைக்கு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ரைட்.